கர்த்தர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர் செவி கொடுத்தார். தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். தாவீது கர்த்தரையே நம்பியிருக்கிறார். ஆனால் தாவீதின் சத்துருக்களோ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தாவீதுக்கு உதவி வராது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தாவீதை கர்த்தரிடமிருந்து பிரித்து விடுவதற்கு சூழ்ச்சியாய் பேசுகிறார்கள். தாவீது தனக்கு ஏற்பட்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளையும் தன்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களையும் நோக்கி பார்த்தால் அவருடைய இருதயம் கலங்கும், இருதயத்தில் சோர்வு உண்டாகும். ஆனால் தாவீதோ தன்னுடைய சத்துருக்களை நோக்கி பார்க்காமல் தனக்கு உதவி செய்கிற கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார். தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற பகைஞரை பார்க்காமல் பரலோகத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஏறிட்டு பார்க்கிறார். கர்த்தர் தாவீதின் ஜீவியத்தில் இதுவரையிலும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவையெல்லாம் தாவீதுக்கு பசுமையான அனுபவங்கள். கர்த்தர் தாவீதுக்கு அதே நன்மைகளை இனிமேலும் செய்வார். தாவீது தன்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை பற்றி சிந்திக்காமல் கர்த்தர் தனக்கு இதுவரையிலும் செய்த நன்மைகளை சிந்தித்து பார்க்கிறார். தன்னை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் தனக்கு இனிமேல் என்ன செய்வார்களோ என்று தாவீது பயப்படவில்லை. தாவீது அதை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக கர்த்தர் தனக்கு இனிமேல் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படுகிறார். தாவீதுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற துக்கமான அனுபவம் சீக்கிரத்தில் முடிந்து போகும். தாவீதை சுற்றிலும் இப்போது எல்லாம் இருளாய் இருக்கிறது. கர்த்தரே அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறவர். இப்போது ஏற்பட்டிருக்கிற துக்கமும் இருளும் சீக்கிரத்தில் கடந்து போகும். சந்தோஷமும் வெளிச்சமும் அவருக்கு சீக்கிரத்தில் உண்டாகும். தாவீது அநேக துன்பங்களை அனுபவித்திருக்கிறார். அவருடைய சத்துருக்கள் தாவீதை வெகுவாக ஒடுக்கி இருக்கிறார்கள். தாவீதின் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது. மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலையிலும் கர்த்தர் தனக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை தாவீது கண்டுகொள்கிறார். தாவீதுக்கு எப்போதெல்லாம் துன்பங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் தன்னுடைய துன்பங்களை நோக்கி பார்ப்பதில்லை. தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை நோக்கி பார்ப்பதில்லை. இந்த துன்பத்தில் இருந்து தன்னை விடுவிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள் மூலமாய் அநேக ஆபத்துக்கள் உண்டாயிற்று. ஏராளமான துன்பங்கள் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலைகளில் தாவீது கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்த்து தேவனே தன்னுடைய ஜீவியத்திற்கு ஆண்டவராகவும் எஜமானராகவும் இருப்பதை பயபக்தியோடு அங்கீகரிக்கிறார். இருதயத்தில் பாரம் மிகுந்திருந்தாலும் தாவீது தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறார். தாவீது தன்னுடைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் மனுஷரிடத்தில் போய் புலம்புவதில்லை. அதற்கு பதிலாக தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார். கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து தாவீதுக்கு செவி கொடுக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். தாவீது எப்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆயத்தமாய் இருப்பதை தாவீது உணர்ந்து அனுபவித்திருக்கிறார். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறார். உன்னதமான தேவன் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்து தாவீதின் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். சீயோன் மலை பரிசுத்த பர்வதம். அந்த மலையில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஜனங்கள் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மலையில் இருந்து தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பது வழக்கம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் தம்முடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கும் போது
பிதாவானவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவற்றிற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் தாங்குகிறார். நாம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பே மெய்யான பாதுகாப்பு. தாவீதை சுற்றிலும் அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீதோ அமைதியாக படுத்து நித்திரை செய்கிறார். தாவீதின் நித்திரைக்கு அவருடைய சத்துருக்கள் தடையாக இருக்கவில்லை. தாவீது தன்னுடைய சத்துருக்களை நினைத்து பார்த்தால் அவருக்கு நித்திரை வராது. தாவீதோ மனுஷரை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்த்து தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கர்த்தர் தன்னை தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாப்பார் என்னும் நிச்சயம் தாவீதின் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அதனால் அவர் படுத்து நித்திரை செய்கிறார். தாவீது படுத்து நித்திரை செய்த பின்பு விழித்துக் கொள்கிறார். போதுமான அளவு ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். இப்போது சோர்வுகள் நீங்கி உற்சாகமாய் விழித்துக் கொள்கிறார். கர்த்தர் தன்னை தாங்குகிறார் என்னும் நிச்சயம் தாவீதின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நித்திரை செய்வதற்கு முன்பாக நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நித்திரை செய்ய போகும் போதும் நித்திரையை விட்டு எழுந்திருக்கும் போதும் நாம் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய இரக்கங்களுக்காகவும் அவருடைய பாதுகாப்புகளுக்காகவும் நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். தாவீதை சுற்றிலும் சத்துருக்களும் அவர்கள் மூலமாய் அவருடைய ஜீவனுக்கும் ஆபத்துக்களும் சூழ்ந்திருக்கிறது. இந்த ஆபத்துக்கள் மத்தியில் தாவீதின் இருதயமும் ஆவியும் அமைதியாய் இருக்கிறது. தாவீதின் உள்ளத்தில் எந்தவிதமான பயமோ பதட்டமோ காணப்படவில்லை. தாவீது தன்னை ஜெபத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லிவிட்டார். கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்னும் நிச்சயம் இப்போது தாவீதின் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அவருடைய இருதயம் அமைதியாக அமர்ந்திருக்கிறது. தாவீது படுத்து நித்திரை செய்கிறார். தாவீதின் ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் சமாதானமாய் நிம்மதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஓய்வு எடுக்கிறது. நான் பயப்படேன். தாவீது படுத்து நித்திரை செய்தாலும் இன்னும் ஆபத்தில்தான் இருக்கிறார். சத்துருக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ தன்னுடைய சத்துருக்களை நோக்கி பார்க்காமல் கிருபையுள்ள கர்த்தரை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறார். சத்துருக்கள் தன்னை அழித்து போடுவார்கள் என்று பயப்படாமல் கர்த்தர் தன்னை ரட்சிப்பார் என்று தாவீது நம்பிக்கையோடு இருக்கிறார். தாவீதை விட்டு பயம் நீங்கி போயிற்று. கர்த்தர் எல்லா பயங்களையும் அமைதிப்படுத்தி விடுகிறார். தாவீதுக்கு விரோதமாய் 10,000 பேர் சுற்றிலும் படையெடுத்து வருகிறார்கள். ஆனால் தாவீதோ அவர்களுக்கு பயப்படாமல் இருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறவர்கள் அந்நிய தேசத்தாரா இருந்தாலும் தன்னுடைய சொந்த தேசத்தாரா இருந்தாலும் தாவீது அவர்களுக்கு பயப்படவில்லை. தாவீதுக்கு விரோதமாக சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருந்தாலும் தாவீது அவர்களுக்கு பயப்படவில்லை. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தார்கள். அப்போது தாவீது மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். இந்த பிரச்சனையில் இருந்து தனக்கு விடுதலை கிடைக்குமா என்ற நிச்சயம் அவரிடத்தில் காணப்படவில்லை. சாதோக்கு தாவீதோடு கூட இருந்தார். தாவீது தன்னுடைய ஜீவனின் பாதுகாப்பை குறித்து நிச்சயம் இல்லாமல் சந்தேகத்தோடு சாதோக்கிடம் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக என்று அவிசுவாசத்தோடு சொன்னார். இப்போதோ தாவீதிடத்தில் விசுவாசம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாய் இருக்கிறது. தாவீதின் இருதயத்தில் இப்போது அவிசுவாசமோ அவநம்பிக்கையோ பயமோ பதட்டமோ காணப்படவில்லை. தனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் தான் பயப்படவில்லை என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஏனெனில் கர்த்தர் தாவீதை தாங்குகிறார். தாவீது இப்போது சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். சத்துருக்கள் தனக்கு என்ன செய்வார்கள் என்பதை சிந்தித்து பார்க்காமல் கர்த்தர் தனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை விசுவாசத்தோடு சிந்தித்து பார்க்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய இரட்சகர் என்பதை தாவீது தன் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறார். ஒருபுறம் விசுவாசமும் மற்றொரு புறம் ஜெபமும் தாவீதின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. தன்னுடைய இரட்சகராகிய கர்த்தரிடத்தில் தாவீது பயபக்தியோடு
கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும் என்று பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் இருதயத்தில் கர்த்தர் மீதுள்ள விசுவாசம் உறுதியாய் இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் பயத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடைபெற்ற யுத்தத்தில் விசுவாசம் ஜெயம் பெற்றிருக்கிறது. சத்துருக்களுடைய அச்சுறுத்துதல்களை தாவீது சிந்தித்து பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் தன்னுடைய பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தாவீதின் சத்துருக்கள் இப்போது தாவீதோடு யுத்தம் பண்ணாமல் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய கிருபை தாவீதை தாங்குகிறது. தேவனுடைய வல்லமையோ தாவீதின் சத்துருக்களை முறியடிக்கிறது. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை தமது பலத்த கரத்தினால் பாதுகாக்கிறார். தமக்கு விரோதமாகவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார். அவர்களுடைய தாடையிலே அடித்து அவர்களை நொறுக்கி போடுகிறார். தாடையில் அடிபட்டவர்களால் பேச முடியாது. தாவீதின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினார்கள். இப்போதோ தாடையில் அடிபட்டவர்களாக அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறார்கள். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களுடைய தாடைகளை கர்த்தர் அடிப்பார். நமக்கு விரோதமாக அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாதவாறு அவர்களுடைய பேச்சுக்களை அதம் பண்ணி போடுவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. தாவீதின் இருதயத்தில் பயத்திற்கு பதிலாக தைரியமும் அவர் நம்பிக்கைக்கு பதிலாக நம்பிக்கையும் நிரம்பி இருக்கிறது. தாவீதின் இருதயத்தில் இரண்டு விதமான சிந்தனைகள் எழும்பி இருக்கிறது. அவையாவன: இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்தில் ரட்சிக்கும் வல்லமை இருக்கிறது. நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் கர்த்தரால் நம்மை ரட்சிக்க முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் எப்போதும் தங்கி இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதோடு அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். நம்மை ரட்சிப்பது கர்த்தருடைய வல்லமை. நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய கிருபை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு பிரத்யட்சமாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை நம் மீது இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்மை நிச்சயம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்பி அவரை துதிக்க வேண்டும். தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். ஆபத்து அவரை நெருங்கி வருகிறது. இந்த வேளையில் கூட தாவீது தன்னுடைய சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையும் அவருடைய கிருபையையும் நோக்கி பார்க்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று அறிக்கை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறார்.